200+ இலக்கு வச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அணுகுறீங்களோ எலெக்ஷனை? திமுக கூட்டணி 200+ வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. 26லையா? 26ல் கூட்டணி அப்படியே நிற்குமா? நிற்கும் முழுசாக எங்கள் தலைவரை நம்பி இந்த கூட்டணி நிற்கும். இந்த கூட்டணி தான் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கும். ஜெயித்த பிறகு இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகளை தமிழ்நாடு முதல்வர் தலைமை செய்வார். கொத்தா வந்துருங்கிறாரே சார் ஜெயக்குமாரங்க. எப்படி சார், எதை நம்பி சார் வருவாங்க? அவர் ஜெயக்குமார் சொல்லுவார் சார், எதை நம்பி போவாங்க சொல்லுங்க. பெரிய பட்டியல் போடுறாரு. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், இப்போ தேனியை காங்கிரஸ் போட்டியிட்ட இடம், ஆர்வம்லாம் எம்பி திமுகவுக்கு எடுக்கிறாரு. எடுத்துட்டு திருநெல்வேலி டிஎம்கே கோட்டை கொடுக்குறாரு. கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் நிற்கக்கூடாது, அண்ணாமலை எதிர்த்து நாங்கள் திமுக போட்டி போடுறோம், உங்களுக்கு நல்ல தொகுதி திண்டுக்கல் தர்றோம்ன்றாரு. எவ்வளோ பெருந்தன்மை! எப்படி சார் கூட்டணி உடையும்? பெருந்தன்மையாக கூட்டணி அணுகிறார். பெருந்தன்மை அணுகிறார்ல சார். அதனால தானே கூட்டணி கட்சி தலைவர் எங்கள் கூட பலமாக இருக்காங்க. ஒரு விதமான விமர்சனம்னா கூட்டணிக்கு நிறைய கொடுத்துட்றாரு அப்படின்னு. நிறைய இல்லை, ரீசனபிளாக செய்கிறாரு, மதிக்கிறாரு, அவங்க சொல்கிற செய்திகளை கேட்டுக்கிறாரு. அரசு அது மாதிரி நடக்குது. கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிக்கிறாரு. எங்களுக்குள்ள என்ன பிளவு வரப்போகுது? ஜெயக்குமாரோட லாஜிக் என்ன பார்த்தீங்கன்னா, இப்பயே முணுமுணுப்பு கேட்குது இல்லை, கார்த்தி சிதம்பரம் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறீங்க. கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு எதிர்த்தாக தான் போராடுறாங்க, விசிகா போராடுறாங்க, அங்கே நிற்காது, வந்துடும். எங்கே சார் வரும்? அது உங்களை நம்பிலாம் அதிமுகவை நம்பிலாம் சத்தியமாக போகாது. ஏன் சார்? வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை சார். அவங்க கூடுதலாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது. 2 வருஷங்கிறது அரசியலில் நீண்ட காலம் இல்லை சார். நான் என்ன வேணால் மாறலாம். ரூபா கொடுத்தா உங்களுக்கு அந்த காசு செல்ல, கிழிஞ்ச நோட்டை உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அது செல்லுமா? அதெல்லாம் பேங்க்கில் மாற்றிக்கலாம் சார். இல்லை செல்லுமான்ற மக்கள்கிட்ட கொடுத்தா மாற்றி தரப்போம். கொடுக்கும் போதே நாங்கள் சில்லற நோட்டை கொடுக்குறோம். உங்களுக்கு 5 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிக்கக்கூடிய இடத்த கொடுக்குறோம். அவங்க 40 சீட்டு தராங்க, 50 சீட்டு தராங்கன்னு சொன்னால் ஜெயிக்கணும்ல. எதை நம்பி போவாங்க? எப்படி போவாங்க சொல்லு? பாராளுமன்ற தேர்தலில் தோத்தீங்க, சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோத்தீங்க, சட்டமன்ற தேர்தலில் தோத்தீங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோத்தீங்க. வெற்றி தோல்வி சகஜம் தானே சார். இப்போ பாருங்க சார், மாவட்டம் தோறும் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கூட்டி வலுப்படுத்தி ஒரு இன்னும் 2 வருஷம் இருக்குது சார். ஒரு எதிர்கட்சி தான் வலுப்படுத்திக்காதா சார்? சார், உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா, தேர்தல் முடிஞ்சதுமே தோல்விக்கு உண்டான காரணத்தை நானே பொறுப்பேற்றுக்கிறேன், மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி கூட்டி நடத்திருக்கணும்ல. இல்லை, தொகுதி தோறும் நடத்திருக்காருல்ல. தொகுதி வாரியாக உங்களை யார் சார் போட சொன்னா? இப்போ தேனியில் ஏடிஎம்கே டெபாசிட் நடந்து போச்சு, தெரியாதா? இது நீ கூட்டம் போட்டு தான் இதை தெரியப்படுத்தணுமா? இப்போ பார்த்தாலே தெரியாதா கோட்டு வித்தியாசம் என்ன இதுட்டு? இன்னும் மைக்ரோ ரீசன் சொல்லுவாங்க. மைக்ரோ வார்டில் இந்த பகுதி அதான் நீ மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. கேட்டா என்னவும்? கேளுங்கன்ற கேட்கறதுக்கு தெம்பு இல்லை சார். மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்க என்ன சார் தெம்பு? என்ன ஆகும் கூட்டினா? இப்போ சலசலப்பு வரும். உங்கள் தலைமை சரியில்லைனால தோத்தம்னு சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர்கள். அதனால தான் நீங்கள் கூட்டத்தை கூட்டலை. அவங்கெல்லாம் ஒன்றா கூடினா அவங்க நிலைமை சிரமம் தானே. ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி ஒன்றாயிட்டாங்கன்னா, பலமாயிட்டாங்கன்னா உங்களுக்கு சவால். 2021 வரைக்கும் எல்லாம் ஒன்றாத்தான் இருந்தாங்க. ஹரி சார் 21 தேர்தலில் தோக்குறாங்க. ஏன் எப்போ அப்படி தோத்தாங்க? அதிகார பலத்தில் இருந்துட்டு. அது கௌரவமான தோல்வி இல்லை சார். என்ன தோல்வி? தோல்வியில் கௌரவமான தோல்வி, இந்த தோல்வின்ற எப்படி இதை பிரிக்கிறது எனக்கு தெரியல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்து கொஞ்சம் கௌரவமாக. நான் கேட்குற கேள்வி, 2021 கூட்டணியோடு இருந்த பழனிசாமி இது கட்சி ஏன் தோக்குது? நடக்குமான்னு தெரியல. ஒருவேளை ஓபிஎஸும் இணைஞ்சிடுறாரு, அந்த அணி இணைஞ்சிருக்கு, மற்ற சக்திகள் இணைஞ்சிடுறாங்க, சசிகலா, தினகரன் அணி, அதிமுக ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்தா உங்களுக்கு சவால் தானே. சேர்ந்து வாங்க பார்ப்போம். தினகரனை யாரும் சேர்க்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஏன்டா அவர் ஸ்டைலே வேறு மாதிரி போயிடுச்சு. பிஜேபி அட்டாக் பண்ணார், இப்போ பிஜேபிட்டு போய் சரண்டர் ஆகிட்டார். மக்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களும் அவரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதிமுக மொத்தமாக வெறுத்துருச்சு. சசிகலாவை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சேர்த்தா அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ மேடை பேச்செல்லாம் அவரை பார்க்குறேன். நாங்கள் சேருவோம்னு சொல்கிறார். எந்த தியாகமும் தயாரிக்கிறாரு, எதற்கும் தயார்ன்றார் பாவம். அப்படி சேர்ந்தாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம்லாம் வராது. எங்களுக்குள்ள நிலைப்பாடு திமுகவில் இன்றைக்கி 2 கோடி தொண்டர் உறுப்பினர் ப்ளஸ் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கமாக உதயநிதி கொண்டு வராரு. ப்ளஸ் இது
எங்கள் அரசாங்கத்துடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருது. ஸோ மிகப்பெரிய வெற்றியை 2026 நாங்கள் பெறுவோம். ஆகஸ்ட் 19 தயாராகிட்டீங்களா? டிக்கெட்லாம் போட்டீங்களா? என்ன 19? யாராவது தெரியாத என்ன விஷயம் 19? ராஜகண்ண பண்ணன்ட்டு கேளுங்க. என்ன சொல்றாரு? ஏதோ இருக்காமே 19 சரி, நான் இப்போ தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ துணை முதல்வர் போட்டால் தான் என்ன சார்? தெரியல, தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டீங்க. நான் எனக்கு தெரியல, அவங்க அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இப்போ இது ஒரு சர்ச்சையாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா? துணை முதல்வர் பதவின்றது முதலமைச்சரால் நியமிக்கக்கூடிய பதவி. இதுக்கு போய் ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணம் எடுக்கணும், கெஜெட்டில் வெளியிடணும்லாம் சட்டம் இல்லை. அந்த பதவியை ஒரு முதலமைச்சர் வெளிநாடு செல்லும்போது ஒரு துணை முதலமைச்சரை நியமனம் பண்ணுறதுல பண்ணிட்டு போகிறாரு. இதில் என்ன இருக்குது? அரசு பதவி இல்லாதனால விமர்சனம் வரும்ல, கட்சி பதவி என்ன எதுக்கு விமர்சனம்ன்ற? இப்போ இளைஞர் அணியில் இளைஞர் மேம்பாட்டு இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விளையாட்டு திடலை அமைச்சு எல்லா மாவட்டத்துக்கும் விளையாட்டு திடல் வேணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின் சார். அவர் தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்குது. கட்சியிலன்னா அது எங்கள் கட்சி சார் அப்படிங்கலாம். இது அரசு பதவி சார். அரசு பதவியை நாங்கள் நியமிக்கிறதுக்கு நீங்கள் எதிர்கட்சிகள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் தவறு இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய பதவி கிடைக்குதுன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகுமா ஆகாதா? இல்லை, பதவி கிடைச்சாலுமே அந்த பதவியின் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தான் உதயநிதி பயன்படுத்து வரதை தவிர சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டார். அது வாரிசு அரசியல்ங்கிற விமர்சனத்தை நீங்கள் வாரிசு அரசியல் எத்தனை காலம் சார் நீங்கள் பேசுவீங்க? பன்னீர்செல்வம் பையன் எம்பிக்கு நிற்கலாம், பழனிசாமி மகன் டெண்டர் பூரா எடுக்கலாம். அவர் அரசியல் இல்லை சார். பழனிசாமி பையன் டெண்டர் பூரா எடுக்கலாம், அரசு டெண்டர் பூரா எடுக்கலாம். ஆதாரம் இருக்கு, நான் தாரேன், எல்லாம் பண்ணுவீங்க. இது நாங்கள் மட்டும் வந்து அரசியலாது வாரிசு அரசியல்னு சொல்லுவீங்களா? அதை ஏண்டா உங்களுக்கு அரசை பற்றி பேசுவதற்கு குறை சொல்வதற்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை சார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள வேற யாராவது துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? எவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறீங்க. இல்லை, துணை முதல்வர் பதவின்றது முதலமைச்சரால் நியமனம் செய்யக்கூடிய, அது அவரோட ப்ரெரோகேட்டிவ், அதுதான் கான்ஸ்டியூஷன். அதில் ஒன்றும் இல்லை, ரைட்டா? அவர் இப்போ வெளிநாடு செல்லும்போது போடுறாரா போடலையான்றது ரெண்டாவது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆணித்தரமாக போட போகிறான்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. போட்டால் மகிழ்வேக தானே, போட்டால் மகிழ்ச்சி, யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேலைப்பாடு உதயநிதி வேலைப்பாடை கூட்டு வர தவிர தமிழ்நாடு வளர்ச்சி நல்லா தான் இருக்குமே தவிர அதனால் பின்னடைவு வராது. 100% நான் நம்புவேன். நல்ல உழைப்பாளி, அரசியல் கடந்து அப்பாற்பட்டு அவரை பார்த்தீங்களாக உண்மையிலே திட்டங்கள் நல்லா போகிறாரு, சிந்தனை பூரா நல்லா இருக்குது. ஆய்வுலேயே நான் பார்த்தேன், அவரை மாவட்டந்தோறும் ஆய்வு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அதிகாரிகிட்ட அவர் கேட்குற கேள்வி, அந்த திட்டங்களை எவ்வளோ வேகமாக முறைப்படி நடத்தணுன்ற கொஸ்டின், பக்குவமான அரசு நிர்வாகத்தில் ஒரு புரிதல் பார்த்தேன். நான் ஒரு 3.5 மணி நேரம் ஆய்வு பண்ணார் ஒரு மாவட்டத்துக்கு. உண்மையிலே அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், பக்குவமான அரசியல்வாதி, நல்ல நிர்வாகத்திறமை அண்ணன் உதயநிதிகிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட துணை முதல்வர் பதவி கொடுக்குறதுன்னு தப்பு இல்லை, கொடுத்தால் தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்கும். அதிமுகவில் கேட்குறாங்க, ஜெயக்குமார் கேட்குறாரு, துரைமுருகனுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ சீனியர் அவர். அன்னை துரைமுருகன் அண்ணாச்சி சத்தியமாக அவர் பிள்ளை மாதிரி தான் நினைக்கிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. நீங்கள் சீண்டி மூட்டி விட்டு பார்த்தாலும் அது எடுபடாது, ரைட்டா? நாங்கள் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஏப்பா இவ்வளோ வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு உங்கள் கட்சியை பாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.